ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது என்னென்னா ஒரு ஹேர் ஆயில் தான். நான் இந்த ஹேர் ஆயிலை 2 to 3 monthஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லாவே எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஹேர் ஆயிலை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸ், அதாவது வேப்ப இலை, துளசி இலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், சின்ன வெங்காயம். மேஜரான 3 இன்க்ரீடியண்ட் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் மிராக்கிள் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொன்னால் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே 2 tablespoons நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கார்லிக் எதுக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு லீவ்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். நான் இந்த வீடியோவில் ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக்கும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஹேர் பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால இந்த பேனு, ஈரு, டேண்ட்ரஃப் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஹேர் பேக்கு தான், அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஆயிலுக்கு வேணுங்கிறது ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். நல்லா இது வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா வெடித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு பொடிச்சு விடணும். நல்லா ஃபைனாக பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்பவே எஃபெக்டிவான இன்க்ரீடியண்ட்டு தாங்க. அடுத்தது அது பொடிச்சு வச்சதுக்கப்புறம் அதே பேனில் 1/2 liter கோகோனட் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 10 to 15 சின்ன வெங்காயம். உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொதிச்சுட்டே இருக்கிற கேப்பில் பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ, துளசி இலை, அதுக்கப்புறம் 2 கைப்பிடி கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை தண்ணி விடாமல் எல்லாத்தையுமா பொடிச்சிட்டு அதை அந்த வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதையும் நம்ம அந்த எண்ணெயிலேயே போட்டுடுறோம். எண்ணெயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 minutes இது நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொதித்த உடனே பார்த்திங்கன்னா ஆயிலே க்ரீன் கலராக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் பொடிச்சு வச்சோம் இல்லையா, அந்த பொடியும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 to 15 minutes நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயிலை நல்லாவே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இதை 4 நாளைக்கு நீங்கள் தொடவே கூடாது. இப்போ ஹேர் பேக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீம் லீவ்ஸ், துளசி, அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு. இதை நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை தான் நீங்கள் ஸ்கேல்ப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இதோட மணத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா பேனு, ஈரு, டேண்ட்ரஃப் எல்லாமே போயிடுங்க. இது 1 monthலேயே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 minutes ஸ்கேல்ப்பில் ஊறினதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 daysக்கு அப்புறம் நான் இந்த ஹேர் ஆயிலை உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், கீழே பவுடர் டெபாசிட் ஆகிடுது, மேலே எண்ணெய் தெளிஞ்சு நிற்குது. இந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற எண்ணெயை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த கீழே இருக்கிற எண்ணெயை நல்லா வடிச்சிடுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிக்கலாம், இல்லைனா துணி போட்டு நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக க்ரீன் கலரில் ஒரு ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுது. நல்ல மணமாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் நல்லாவே எஃபெக்டாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes ஊறினதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் வீக்லி 3 times இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜலதோஷம் இருக்குங்கிறவங்க ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். கடையில் வாங்குகிற எல்லா ஹேர் ஆயிலையும் கெமிக்கல்ஸ் இருக்குங்க. ஸோ வீட்லேயே நம்ம ஹேர் ஆயில் ஈஸியாக ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.